இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள சத்யா பணத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல மாப்ள. அவங்க வேற எங்கேயோ போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்துருவாங்களோ? என்னடா சொல்ற? ஆமா மாப்ள, வா அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். மாப்ள சீக்கிரம் போ மாப்ள. முன்னாடி போய் லாக் பண்ணு. சீக்கிரம் போ மாப்ள. இல்லடா. ஏய், என்ன குலவுதா? சிஸ்டர், எங்கயோ அவசரமா போய்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? இல்ல குலபுதம், யாரோ என் பைக்ல பணத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. பாவம், யாரோட பணமோ தெரியல. இவ்ளோ பணம் இருக்குதுன்னா நிச்சயமா கல்யாணத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ விசேஷத்துக்காகவோ தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்பாங்க. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்க போறேன். போலீஸ் கரெக்டா விசாரிச்சு இந்த பணம் யாரோட பணமோ அவங்களான குத்துருவாங்கல்ல. சரிதான் சிஸ்டர், நீங்க நல்லவங்களா இருங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அநியாயத்துக்கு இப்படி அன்னை தெரசாவே வாழாதீங்க. ரொம்ப கஷ்டம். இந்த பணம் பிரபுவோட பணம் தான். என்ன ரெண்டு பேரும் நம்மள பாக்குறாங்க? ஒருவேளை போட்டு கொடுத்துருப்பானோ? நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பொண்டாடி கஷ்டப்படும் போது நம்மளால எதுவும் செய்ய முடியலங்கிற குற்ற உணர்ச்சி அவனுக்கு வரதா செய்யும். இதெல்லாம் வந்தா தப்பு இல்ல, வரலனா தான் தப்பு. சிஸ்டர், ஒண்ணே ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லிக்கிறேன் சிஸ்டர். இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் நிம்மதியாவே இல்ல. அது உங்களுக்கு தெரியுமா? அமல் பேபி, ஏய் என்ன ஏன் கண் கலங்குற? என்னால முடியலங்க. என்னோட வழி எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. இந்த பணத்தை நீங்க வாங்க வேணாம் சிஸ்டர். ஆனா இப்ப இவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அது இல்லாம இருக்கிறதுக்கு நீங்களே அவனுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. உன் மனசை நான் கஷ்டப்பட்டிருந்தா சாரி அமல் பேபி. இந்த பணத்தை தான் என்னால வாங்கிக்க முடியாது. ஆனா நீ உன்னோட சொந்த உழைப்புல எது குத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அமல் பேபி. ஏன்னா அது ஏன் புருஷனோட பணம். அதை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சித்தப்பா, அந்த ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொட்டேஷன் அனுப்பிச்சிட்டீங்களே, எல்லாம் பக்கா தானே? என்ன சித்தப்பா? கொட்டேஷன் அனுப்பவே மறந்துட்டேன் பிரபு. ஆமா, இன்னைக்கு என்ன டே? என்ன சித்தப்பா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? கொட்டேஷன் அனுப்ப கடைசி டேட் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. ஏதோ டென்ஷன்ல நான் அனுப்ப மறந்துட்டேன். கொட்டேஷன் அனுப்புறது இம்பார்ட்டன்ட் வேலை. அது எப்படி நீங்க மிஸ் பண்ணுவீங்க? அது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு தெரியும்ல, அசால்ட்டா சொல்றீங்க. சாரி பிரபு, மிஸ் ஆயிருச்சு.
நான் வேணா இதை வேற மாதிரி மூவ் பண்ணட்டுமா? வேற மாதிரினா? இல்ல கொஞ்சம் இல்லீகலா ட்ரை பண்ணா அந்த ப்ராஜெக்டை வாங்கிடலாம். ராம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம அனுப்பின கொட்டேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு சார். நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு சார். ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சா? சித்தப்பா கொட்டேஷன் அனுப்பவே மறந்துட்டேன்னு சொல்றாரு. நீ அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்ற? இல்ல சார், அவரு 2 நாள் ஆபீஸ் வரல. கொட்டேஷன் அனுப்புறதுக்கு டைம் முடியற மாதிரி இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கூட வாங்காம நானே கொட்டேஷன் அனுப்பிட்டேன். Thank God. சாரி சார். ஐயோ, என்ன கதர் சாரிலாம் சொல்லிட்டு இருக்க? யூ ஹவ் டன் a wonderful job. முதல்ல கை கொடுங்க. வெரி குட். தேங்க்ஸ் சார். இந்த வீட்ல உன்னை யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டியும் நான் உன்னை இந்த வீட்டு மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டேன். இன்னும் நான் சார் மோருன்னு உரிமையா மாமான்னு கூப்பிடு. இப்ப கூட தலையதான் ஆட்டுற. உரிமையா சரிங்க மாமான்னு சொல்லு. சரிங்க மாமா. வெரி குட். இல்ல இவன் கொட்டேஷன் அனுப்பலனா கம்பெனிக்கு அது பெரிய லாஸ் தானே. அத சொன்ன. நம்ம சில பேருக்கு தகுதி இல்ல நம்மளாவே நினைச்சுக்கிறோம். ஆனா அவங்க அவங்களோட தகுதி என்னன்னு அவங்க வேலையெல்லாம் காட்டிடுறாங்க. இனிமேலாவது இவனை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க போல. அதனால காலும் போல. சரி ஓகே, மெசேஜ் அதுவும் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா மெசேஜும் சென்ட் ஆகல. அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு. சாரி சார். Thank you.